அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினத்தில் தமிழ் மாதமாகிய ஆடி மாதமானதும் பிறக்கின்றது. அன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி. இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன், தைரிய வீரியஸ்தனத்தில் கேது, அஷ்டமஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், பாக்கியஸ்தனத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தனத்தில் குரு, அயனசைன போகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 11/7/2024 அன்று செவ்வாய் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரியன் அயனசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு தடைகளும் இழுபறி நிலையும் ஏற்படலாம். செவ்வாய் சூரியன் பெயர்ச்சிக்கு பிறகு நிலைமையானது அனுகூலமாக மாறும். பொதுவாகவே பார்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது செலவுகள் திடீரென்று ஏதாவது அதிகரிக்கலாம். மேலும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் அவசியம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அதற்குரிய பலன்களும் கிடைக்கும். குரு பயிற்சி மிக மிக சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுபறியாக இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால், குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். எதிர்பாராத செலவுகள், குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. மேலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள், அனுகூலமற்ற சூழல் ஏற்பட்டால் கூட வேலை தொழில் ரீதியாக அற்புதமானதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே வேலை மாற விரும்புபவர்கள், இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். வியாபாரம் தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது. அதே போலவே பெரிய அளவு லாபமும் ஈட்ட முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு
உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் மாதம் என்றே சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். பண வரவையும் அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவையும் நனவாக்குவார். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனை அமைத்துக் கொடுப்பார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் உடல்நிலை சீராகும். ஆயுள் மீதான பயம் போகும். பெரியளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். விவசாயிகள் தங்கள் நிலையில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைகளில் எப்பொழுதுமே வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவாக செயல்படுவீர்கள். மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலிருந்தும் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணங்களும் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும். குருவின் பார்வையை 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணமும் வசூலாகும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் லாப அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். மழை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வெளிப்படையாக இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்க்கையில் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, திடீரென்று ஏதேனும் செலவுகள் அதிகரிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அதற்குரிய பலன் கிடைக்கும். மேலும் குரு பயிற்சி சாதகமாகவே இருக்கின்றது. நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுப்பறையாக இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக நடந்து முடியும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால், குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். எதிர்பாராத செலவுகள், உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். கடுமையாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்ய வேண்டும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். வேலை மாற விரும்புபவர்கள், இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாகவே இருக்கின்றது.
தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது. அதே போலவே பெரிய அளவில் லாபத்தையும் ஈட்ட முடியும். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும், சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.